செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனேன். அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்கேன். முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிஎம் செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் இந்த அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவோட கூட்டு சேர்ந்து சதி செய்யறன்னு எனக்கு தெரியும். எப்படி கட்சி வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு மோசமான ஆளு, கொடுமையான ஆளு. பச்சையா பேச ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய பதவி இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறேன். செங்கோட்டையன் அவர்களே, நான் எப்பேற்பட்டவனு உனக்கு தெரியாது. என்னுடைய முகம் ஒரு பக்கம் தான் பார்த்திருக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்ததில்லை. எதுக்கும் துணிஞ்சுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஏதோ பத்தி கவலைப்படாதவன். ஸ்டாலினுடைய இதிலே விரல் விட்டு ஆட்டுவேன். என்னுடைய கேள்விக்கு அவரே பதில் சொல்ல முடியாம தடுமாறி கொண்டிருக்கிறார். யோகி எப்படி இருக்குன்னு பாரு. செங்கோட்டையனுடைய யோகி இது. இந்த பக்கம் கருணாநிதி படம், இந்த பக்கம் ஸ்டாலின் படம். கருணாநிதி படம், ஸ்டாலின் படம் சைக்கிள் கொடுக்கறதுல. இவரு நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறவரா? அப்பவே பிடிஎம்க்கு போயிட்டாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ திமுகவுடைய உளவாளியா இருப்பதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. நீங்க தானே ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சீங்க. உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ல. இப்ப எங்க போயிட்டாரு? அங்க போய் துண்டை அணிவிக்கிறாரு. கேவலம் துண்டை போய் வாங்குறாரு. இப்ப யாரு போட்டா வச்சிருக்காரு? அதுல கைது சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்காரு. செங்கோட்டையன் அவர்களே, நீ 100 நாள் ஜெயில் இருந்துட்டு வந்திருக்கிற. வந்துட்டு இருந்தாருல, நீ யோகியமானாலா? என் மேல கேஸ் போட்டாங்க. நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டவனே நீதிமன்றத்தில் வந்து வாபஸ் வாங்கின ஆர்எஸ் பாரதி சொன்னாங்க. நான் நடத்துறேன். செங்கோட்டையன் இருக்கின்ற வரை யாராவது நிம்மதியா வாழ முடிஞ்சுதா? மோசமான மனிதர்னு அம்மா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆளை, நீக்கப்பட்ட ஆளை நான் முதலமைச்சராகி என்னுடைய அமைச்சர்களை சேர்த்துனதான் நான் செஞ்ச தப்பு. இல்லைன்னா வீதியில போன கையெடுத்து கும்பிடுறதுக்கு யோகி இருக்குது அந்த ஆளுக்கு. என்னுடைய அமைச்சரவையில் மட்டும் கெஞ்சி கண்ணீர் விட்டா மனுஷன். இப்பெல்லாம் ஏதாவது பேசுறான், வாய் கொழுப்புல பேசிட்டு இருக்க அந்த மனுஷன். அழுது எனக்கு தெரியாதா? நீ வடிச்ச கண்ணீர் தெரியாதா? நீ இருக்கும்போது, நீ முதலமைச்சர் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலீங்கன்னா வேற யாரு கொடுக்க போறா? செங்கோட்டையன் அவர்களே, சிந்திக்க வேணும் என்று நாக்கு இருக்குது, வாக்கு பேசுனேன். அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்கேன். முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். நீ என்னைக்கு பிடிஎம் செயல்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் இந்த அண்ணா திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவோட கூட்டு சேர்ந்து சதி செய்யறன்னு எனக்கு தெரியும். எப்படி கட்சி வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு மோசமான ஆளு, கொடுமையான ஆளு. பச்சையா பேச ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய பதவி இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறேன்.